ஒரு இன்டர்வியூல கூட இங்கதான் ப்ராப்ளம் வரும். குணங்கள் எதுவும் கிடையாது, அதுல கோபம் கிடையாது, தாபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. லிசன், இம்பார்ஷியல் லிசனிங்கா போங்க. உன்னுடைய மௌனத்தை புரிஞ்சுக்கிட்டு உன் வலியை என்னால போக்க முடியலன்னா நான் தலைவன் அல்ல. லேர்னிங்ல ஒரு அழகான ஒண்ணு இருக்கு. எம்பதி இஸ் டிஃபரண்ட். எம்பதி உள்ளவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உண்மையான தலைவன் தொட்டவன் எல்லாம் தலைவன் ஆவான். ஒரு இன்டர்வியூல கூட இங்கதான் ப்ராப்ளம் வரும். கேள்விக்கு பதில் சொல்லி பழகு. கேள்விக்கு பதில் வந்ததுன்னா அதுல குணங்கள் எதுவும் கிடையாது, அதுல கோபம் கிடையாது, தாபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இட்ஸ் வெரி பிளாண்ட். அதுக்கு இதுதான் பதில். கேட்டவர்களுக்கு பதில் சொல்லும் போது வண்ணங்கள் சேரும், வக்கிரம் சேரும், வசவு சேரும், எல்லாம் சேரும். அதோட லிசன், இம்பார்ஷியல் லிசனிங்கா போங்க. மறுபடியும் மறுபடியும் குழந்தை மாதிரி கண்ணாலையும் காதாலையும். ஏன் your skin listens, your skin listens. தொட்ட போதையும் குழந்தைங்க கண்ணை மூடிட்டு, யார் உங்க கண்ணை மூடிருக்காங்க அப்படிங்கும்போது தொட்டு பாக்குறோம்ல, தொட்டு பார்க்கும்போது அந்த வளையோ மோதிரமோ எல்லாத்தினுடைய பேசின வெளியில வராத அத்தனை வலியும் காதுக்குள்ள கேட்கும். அதான் சொன்னேன், மௌனத்து முதல்ல கேட்டு பழகுங்க. லெட் சைலன்ஸ் பிகம் ஆடிபிள். தலைவனாக இருந்தா மௌனத்தால கால்ல கோலம் போட்டுட்டு கை நகத்தை கடிச்சுக்கிட்டு கண்ணு கலங்கி நிற்கும் பொழுது உன்னுடைய மௌனத்தை புரிஞ்சுக்கிட்டு உன் வலியை என்னால போக்க முடியலன்னா நான் தலைவன் அல்ல. அப்ப எல்லாருக்குள்ளயும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தலைவன் அது. அடுத்து வெறும் லிசனிங் போதுமா? லேர்ன். your listening will help you to learn. லேர்னிங்ல ஒரு அழகான ஒண்ணு இருக்கு. லேர்னிங் மட்டும் அல்ல முக்கியம், அன்லேர்னிங் வாட் யூ ஹவ் ராங்லி லேர்ன்ட். தப்பா சிலதை படிச்சு வச்சுக்கிட்டு அதுவே நினைக்கிறோம் இல்லையா? பிடிச்ச மயிலுக்கு 3 கொம்பு அப்படின்னு வேற சொல்றோம், அந்த 3 கால்னு சொல்றோம். எதையோ ஒண்ணு உடைச்சு எதையோ ஒண்ணு ஒட்டி கொண்டு வந்துருவோம் நம்ம. அப்போ லிசன், தட் வில் லீட் டு லேர்னிங், அன்லேர்னிங், ரீலேர்னிங், எல்லாம் சேர்ந்தது, எல்லாம் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். அதுக்கு அடுத்தது இது ரெண்டும் வந்ததுன்னா யூ கேன் லீட், யூ மே, யூ கேன். அவ்வளவுதான் சொல்ல. யூ ஷுட்னு இன்னும் சொல்லவே இல்லை. பண்ணலாம், தலைவனாக இருக்கலாம். பின்னால தொண்டன் வர்றதுக்கு முன்னால நிழலாவது வருதான்னு ஒரு தடவை திரும்பி பாருங்க. பல நேரங்களில் நிழலும் விட்டு விலகக்கூடிய நிலைமைக்கு நம்ம தலைமை போயிடும் இல்ல? சரி, LEE ஃபர்ஸ்ட் E, இவால்வ். வளருப்பா, வளருமா. நான் சொன்னேன் இல்லையா, எங்களை செதுக்கி செதுக்கி குழந்தைங்க மாத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. வளருது, அதுக்குதான் அந்த அன்லேர்ன், ரீலேர்ன் எல்லாம் சொன்னேன். இவால்வ். Be an evolving individual, become an evolving leader. இன்னும் பரிணாம வளர்ச்சி, இன்னும் பரிணாம வளர்ச்சி. இந்த பரிணாம வளர்ச்சி தான் உங்களுடைய பரிமாணங்களை மாத்தி கொடுக்கும். பல நேரங்களில் பரிதாப வளர்ச்சியை நம்ம பரிமாண வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சின்னு தப்பா நினைச்சுக்கிறோம். இவால்வ், இவால்வ் கண்டினியூஸ்லி. அப்போ உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க, ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கீங்கன்னா கீப் தட் பெஞ்ச் மார்க் as a rolling benchmark, not a static benchmark. தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக இருக்கக்கூடாது. தொட போகும்போது அது போகணும். இல்லைன்னா ராபர்ட் பிரவுனிங் ரொம்ப அழகாக அவருடைய கவிதையில ரொம்ப அழகாக சொல்வாரு, your grasp should be beyond your reach or else what is a heaven for அப்படின்னு கேட்பாரு. பின்ன என்ன தேவைக்குப்பா சொர்க்கத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நாம? பிடிச்சிட்டேன்னு நினைக்கும் போது இல்லையே அப்படின்னு சொல்லி விலகிற அளவுக்கு உயரங்களை கொண்டு போ. இவால்விங் இண்டிவிஜுவல். நான் மட்டும் வளர்ந்தா போதுமா? இல்லையேம்மா. இவல்யூஷன் எப்ப பாசிபிள்? இவால்வ் ஆக முடியாம, அந்த பரிணாம வளர்ச்சிக்கு முடியாம, படிகள்ல ஏற முடியாம தயங்கி அங்க நிற்கக்கூடிய நபரையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னா லீடர் ஷுட் பி எம்பத்தட்டிக். நம்ம பெரும்பாலும் we are sympathetic. நான் ஒரு உயரத்துல நின்னு ஐயோ கீழே விழுந்துட்டியா, அட பாவமே, பார்த்து போயிருக்க கூடாது, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி செவத்துல இருக்கிற பள்ளி மாதிரி நான் சூச்சு கொட்டணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு சொன்னாலாவது ஏதோ பள்ளி விழும் பலன் அல்லது சொன்னதுக்கு பலன் இருக்கு. நம்ம சொன்னதுக்கு எந்த பலனும் கிடையாது. அப்படியே நின்று அப்படின்னு சொல்லிட்டு போறோம், அவ்வளவுதான். எம்பதி இஸ் டிஃபரண்ட். எம்பதி உள்ளவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? மேல நின்னுட்டு கீழே இருக்கிறவனை பார்த்து இல்ல, இறங்குவான்ப்பா படியில. இறங்கி வந்து கீழே நின்னவனோட கையை பிடிச்சிட்டு சொல்லுவான், கஷ்டம், வா மேல போலாம், வா வா. விழறத தவிர்க்க முடியாது, ஆனா ஏற மாட்டேன்னு மக்கார் பண்ணக்கூடாது இல்லையா? வா போலாமா. திஸ் இஸ் எம்பதி. வி ஹவ் பிளென்டி. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிம்பத்தி இருக்கு பாருங்க, அகம்பாவத்தினுடைய மிக நுணுக்கமான ஒரு வெளியீடு ஐயோ பாவம். அந்த கர்வம் பயங்கரமான ஈகோ.
ஆஹானா எப்போ அப்படித்தானே பண்ணுவோம். தோல்ல பைய போட்டுக்கிட்டு தொங்கு 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 தொங்குன்னு ஓடி வர, பேருந்துக்கு ஓடி வந்து ஏறக்கூடிய குழந்தைங்களை ஜன்னல் பக்கத்துல சீட்டு கிடைச்சு நீங்க பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா? எதுக்கெல்லாமோ கேமராவை தூக்கிட்டு சுத்துறோமே, அந்த பார்வையை ஒரு தடவை பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா அகத்தின் அழகுல அகத்தின் அழுக்கு முகத்துல தெரியும். ரொம்ப பரிதாபம். அந்த குழந்தை தண்ணி கூசி போகும். அது அந்த பைய தூக்கிட்டு அது ஓடும்போது தன்னை தானே நொந்துக்கும். நம்ம மறுபடியும் பெண் குழந்தைங்களை மட்டும்தான் சொல்றேன். ஆண் குழந்தைங்க 4 கால் பாய்ச்சல ஏறுவீங்க, அப்புறம் ஃபுட்பால்ல நின்று போவீங்க. பெண் குழந்தைங்களுக்கு அப்படி அல்ல. அந்த உடம்புக்குள்ள சிக்கிட்டது படுற பாடு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். படியேறும்போது பின்னால 4 ஆண்கள் வராங்க அப்படின்னா அப்படியே புடவையோ எதையோ எடுத்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு கீப் ஆன் ஸ்டாரிங் மை பேக்னு நினைக்கக்கூடியது. ஒரு கார்ல உட்காந்துருக்கேன்னா டிரைவர் பக்கம் இருக்கா, அந்த கண்ணாடி இல்லாத பக்கம் டிரைவரால அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும், என்னால என்ன பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க கூடியது. Unless you evolve, you can never empathize. E for evolving, E for empathizing. அதுக்கு அடுத்தது energize. Energize. மைதாஸ் தொட்டதெல்லாம் பொன்னாகும்ல, உண்மையான தலைவன் தொட்டவன் எல்லாம் தலைவன் ஆவான். அவன் நிழல் பட்டா நம்ம சொல்வோம். பெரிய பெரிய நல் எண்ணம் உள்ள ஆண்டோர்கள் தொட்டுட்டு போகும்பொழுது கண்டிப்பா அந்த நோய் விலகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதேதான். மனநோய் மாறணும் அப்படின்னு சொன்னா, மனநோய் வைத்தியனாக ஒரு தலைவன் மாறணும்னா he will be an evolving individual, he will be an empathizing individual and he will energize wherever he go. high voltage person ஆக இருப்பார். high voltage. low voltage இருக்க கட்டுப்படி ஆகாத ஒரு தலைவனுக்கு சோர்ந்து நிற்கவோ கொட்டாவை விடவோ ஒரு தலைவனுக்கு அனுமதி கிடையாது, அந்தரங்கமாக கூட. இப்ப என் கண்ணாடியில் நான் பார்க்கப்பட்டா இல்ல. கடைசி அவர் கிளாஸுக்கு போகும் பொழுதும் நான் சொல்லக்கூடிய குட் மார்னிங்கோ நான் சொல்லக்கூடிய வணக்கமோ அறத்தூக்கத்துல ஆடிட்டு இருக்கிற குழந்தைங்களை கூட எழுந்திரிச்சு உட்கார வைக்கணும். இல்லைன்னா பதவியை விட்டு போயிடணும். எது உத்தமம் எது சுலபம் நான் சொல்லலம்மா. எது உத்தமம், விச் இஸ் ஈஸி இல்ல, விச் இஸ் ரைட். LEA, accountable. A stands for your accountability. பொறுப்பு எடுத்துக்கணும். எல்லா ஊடகங்களில் வரக்கூடிய நாடகங்களையும் பார்த்து பார்த்து, திரைப்படங்கள்ல முதல்ல வரக்கூடிய அந்த சர்டிபிகேட்டை பார்த்து பார்த்து நம்ம எல்லாமே டிஸ்க்ளைமர் சொசைட்டியா மாறிட்டோம். ஈச் ஒன் இஸ் எ டிஸ்க்ளைமர் பர்சன். பொறுப்பு துறப்பு எல்லாம் கற்பனை, எல்லாம் கதை, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்புறம் எதுக்காக அது என் வீட்டுக்குள்ள வருது? எதுக்காக என் வீட்டுக்குள்ள வருது? கண்டிப்பா கிடையாது. அப்போ இஸ் மை ஹெட் a refugee camp? எங்கும் இடமில்லாமல் போகக்கூடிய எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொட்டும் குப்பை தொட்டி நான் எழுதி ஒட்டியிருக்கேனா என்ன? இல்ல. அக்கௌண்டபிலிட்டி. என்னுடைய சிந்தனைக்கும் என் சொல்லுக்கும் என் செயலுக்கும் ஐ எம் அக்கௌண்டபிள். புக்கு கிடைக்கும், அந்த புக் கிடைக்கும், கண்டிப்பா தேடி பாருங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய புவியரசு கவிஞர் தான் அதை மொழிபெயர்த்து தமிழுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஐயாக்கு அதற்காக விருதும் சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சது. மிர்தாதின் புத்தகம் புக் ஆஃப் மிர்தாத், மைக்கேல் நைமியுடைய லெபனீஸ் ரைட்டர். அதுதான் அவர் சொல்லுவாரு. இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது கூட உங்க தலைக்குள்ள போகக்கூடிய சிந்தனை இருக்கு இல்லையா? இருக்கும் தானே, இருக்கணும் தானே, இல்லாம இருக்காது இல்லையா? எத்தனை விதமா அந்த கேள்வியை கேட்கிறோம் பாருங்க. உங்க தலைக்குள்ள என்னெல்லாம் போயிட்டு இருக்குன்னு தெரியாது, நல்ல காலம் தெரியாது. அப்போ உங்க தலைக்குள்ள போகக்கூடிய அத்தனையும் ஆகாயத்துல அப்படியே நெருப்புனால எழுதப்பட்ட அத்தனை பேரும் வாசிக்க கிடைச்சா என்ன பண்ணுவோம் நாம? won't we stand as a sentinel for our thought? உள்ளே இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களுக்கும் காவலாக நிற்போம் இல்லையா? அப்போ உங்களுடைய சிந்தனைக்கு நீங்க காவலா இருக்கணும். அந்த சிந்தனை செயலாக மாறும்போது, ரொம்ப அழகா சொன்னாங்களே, மனதுல இல்லைன்னா வாயில வராது. நம்ம நகைச்சுவை உணர்ச்சி அப்படிதான். வக்கரிப்பு மனதுல இல்லைன்னா வார்த்தையில நகைச்சுவை அப்படி வராது. ரொம்ப நகைச்சுவை உணர்ச்சி ஒரு சமுதாயத்தில் தாழ்ந்து தாழ்ந்து தரையை தாண்டி கீழே போக 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 சமுதாயம் தன்னை தானே மலிமைப்படுத்திக் கொள்கிறது. The society's sense of humor decides how civilized it is. ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அக்கௌண்டபிள். என் சிந்தனைக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு. அந்த சிந்தனை வாய் வழியாக சொல்லாக வரும்பொழுது எனக்கு பொறுப்பு இருக்கு. அதையும் மைக்கேல் நியமி ரொம்ப அழகாக சொல்வாரு. என் வாய் வார்த்தையா வரத உலகமே ஒற்றை காதாக மாறிக்கொண்டு உன் கூற்றை கேட்பதாக கற்பனை செய்து கொள்ள. அப்ப வார்த்தை வாயிலிருந்து வர்றதுக்கு முன்னால இங்கே இருக்கக்கூடிய கனெக்ஷன் விட்டுட்டு போலையான்னு பாத்துக்கோங்க. Still your tongue and your brain are they in connection. டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இது ஒண்ணு சொல்ல இது ஒண்ணு சொல்லும். ரெண்டு பேரும் ஒன்னையே சொல்றாங்களான்னு பாருங்க. மூணாவது, கொடுத்த தத்தனையும் திரும்பி வருங்கிறது தைரியம். அது தெரிஞ்சா, அதுவும் தமிழ் ரொம்ப அழகா சொல்லுவோம், முற்பகல் செய்யும் பிற்பகல் வராது, விளையும்.
ஒன்று போட்டிங்கன்னா 10 வரும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ A is for accountability. தலைவனுக்கு பொறுப்பு துறப்புக்கான அனுமதி கிடையாது. பொறுப்பை எடுத்து மேல போட்டுக்கணும். அது கவசமோ குண்டலமோ அல்ல, உனது தோல் துணி அல்ல, விலக முடியாது, ஒட்டிக்கொள்ளும். அந்த மாஸ்க்னு ஒரு மூவி வரும், அதை எடுத்து இப்படி வச்சிங்கன்னா அப்படியே முகத்தோட ஒட்டிடும். அதையாவது பிச்சு கஷ்டப்பட்டு எடுக்கலாம். இது எடுத்தீங்கன்னா முகமுடியும் முகமும் ஒன்னா வந்துடும். அப்போ அக்கௌண்டபிள். அடுத்தது தலைவன் அக்சசபிள். தொடர்புக்கு வெளியிலேயே இருக்கிறவனை எப்படிப்பா தலைவனா சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறை என்னுடைய மௌனம் கூக்குரலாக உங்க காதுல வரும்பொழுது உங்களுக்கு கேட்கல, உங்களையே தான் சொல்றேன். உங்களை நீங்க தலைவனா பார்க்கும்போது யூ ஷுட் பி அக்கௌண்டபிள், யூ ஷுட் பி அக்சசபிள். எல்லாவற்றுக்கும் மேல உங்களையே நீங்க திரும்பி பார்த்தா சபாஷ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அட்மிரபிள்.